பேக் பார்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் பேக் பார்ட் கட் பண்ணோம். இப்போது அதே பேக் பார்ட்டை எடுத்து ஆப்போசிட் சைடில் போட்டுடலாம். ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே அளவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக எந்த அளவும் விட வேணாம். ஏன்னா நம்ம தையலுக்காக விட்டுட்டு தான் நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணோம். அதனால தையலுக்கு விட வேணாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கோட அகலத்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது காமனாக 36, 34க்கெலாம் 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 38க்கு மேலே போகிறவங்களுக்குலாம் 14 இன்ச் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்கேலை வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு யூ நெக் வரைஞ்சி விட்டுடலாம். இதுக்கப்புறம் கீழே அந்த லைன்லேருந்து மேலே ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சைடு பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் பக்கம் வந்துட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த லைனில் வச்சுட்டு டேப்பை 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷேப் கிடச்சிரும். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு. பேலன்ஸ் உள்ளது பட்டிக்கு. சைடில் உள்ள துணியை பட்டிக்கு உள் பக்கமாக கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டோட சென்டர்லேருந்து 1.25 இன்ச் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரைட் சைடு 1.25 இன்ச்சும் லெஃப்ட் சைடு 1.25 இன்ச்சும். இந்த டாட்டோட லென்த்து பார்த்தோன்னா 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். காமனாக எல்லா ப்ளவுஸ்க்குமே மெயின் டாட்டோட லென்த்து 3 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டாட் மார்க் பண்ணலாம். நெக் சைடில் வரும், கொக்கிப்பட்டி சைடில் வர்றது தான் செகண்ட் டாட். நம்ம டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு அதோட சென்டர் எதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சென்டர்லேருந்து 2.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம லென்த்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் டாட். இந்த 2 டாட்டுக்கும் சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு தேர்ட் டாட். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண 2 டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தேர்ட் டாட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இருந்தாலும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்கில் கட் பண்ணுற பீஸை நம்ம நெக்குக்கு தான் கிராஸ் பீஸாக யூஸ் பண்ண போகிறோம். இது பேக் பார்ட் நெக்கில் கட் பண்ணோம், இது ஃப்ரண்ட் பார்ட் நெக்கில் கட் பண்ணோம். இந்த துணியில் கிராஸாக நம்ம லைன் போட்டுட்டு அதை நெக்குக்கு கிராஸ் பீஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ ஆர்ம் ஹோல் சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடில் கட் பண்ணுற துணியை கொக்கி பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம துணியை 2ஆக மடித்து போட்டுட்டு சமமாக போட்டு நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி சைடில் நமக்கு எக்ஸஸாக கிடைக்கிற துணி வந்து நமக்கு கிடைக்காது. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.